கேட்குறோம். நம்முடைய உபத்திரவத்தை பெருசாக நினைக்காதீர்கள். ஏன்னா அபிஷேகம் இல்லாதவன் தேவனிடத்தில் வந்து தன் உபத்திரவத்தை பெருசாக சொல்லுவான். யார்? அபிஷேகம் இல்லாதவன் அவனுக்கு வந்திருக்கிற உபத்திரவத்தை தேவனிடத்தில் வந்து ஜெபிப்பான். எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்து விட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் பெற்றவன் தேவனிடத்தில் உபத்திரவத்தின் இடத்துல சொல்லுவான், என் தேவன் எவ்வளோ பெரியவர் என்று தெரியுமா என்று சொல்லி. நான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது அந்த அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஃபேஸ்புக்கில் போகும்போது அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போது ஒரு அபிஷேகம் பெற்றவன் எப்படி தான் இருப்பான்? உபத்திரம் வந்தாலும் என்ன செய்வான்னா தலை நிமிர்ந்து வாழ்வான். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவன் உபத்திரவம் எங்கேயோ வந்துட்டுருக்கோம், எங்கேயோ வந்துட்டுருக்கோம், வந்து சேர்ந்துருக்காது வீட்டுக்கு. ஆனால் என்ன செய்வான்? அழுது புலம்புவான். அல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா, அபிஷேகம் பெறலையான்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் கையை வச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னு இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே போதும். பக்கத்தில் டெலஸ்கோப் வச்சுட்டு பார்க்க வேண்டாம், தூரத்தில் வரும்போதே பார்த்தாலே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா, அபிஷேகம் பெறலையா என்று சொல்லி எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகம் பெற்றவன் சொல்லுவான், உபத்திரவத்தினிடத்தில் சொல்லுவான், என் தேவன் பெரியவர். அபிஷேகம் பெறாதவன் தேவனிடத்தில் வந்து என் உபத்திரவம் பெரியது, என் பாடுகள் பெரியது, என் துயரங்கள் பெரியது, என் வேதனைகள் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல வந்து உட்கார்ந்து உபவாசம் போட்டு புலம்பிட்டு இருப்பான். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் எவ்வளோ பெரிய நுகமாக இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவனுடைய நுகத்தை முறித்து போடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு உபத்திரவம் தான் ஒரு மனிதனை அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறது. உபத்திரவம் தான். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதம் 119வது அதிகாரம் 71வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நல்லதுன்னா எழுதியிருக்கு, எனக்கு நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நாம் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உபத்திரவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் ஒரு பிள்ளைகள் நரசாக வரணும்னா ஸ்கூலில் படுற உபத்திரவத்தை அனுபவித்தால்தான் நரசாக வர முடியும். எந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்குன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? ஆண்டவை கூப்பிட்டு கேட்டால் கூட ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னான்னா அவன் எங்கே போகிறோம்பா, என்னை அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுரும்பான், நான் ஸ்கூலுக்கு போகலையும்பா. எந்த குழந்தைகளுக்காவது ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குதா? அப்போ கொண்டு போய் தள்ளிட்டு வர்றாங்க, அடி சாத்தி எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நினைக்கும், இங்கே அம்மா படுத்துகிற உபத்திரத்தை விட ஸ்கூலில் டீச்சர் படுத்துகிற உபத்திரமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா அம்மா படுத்துகிற உபத்திரம் தான் பெருசாக இருக்குதுன்னு ஸ்கூலுக்கு ஓடிடும். அல்லேலூயா. அப்போ நான் உபத்திரவப்பட மாட்டேன் அப்படின்னா டாக்டர் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. அதே போல் நான் உபத்திரவப்பட மாட்டேன் வேண்டான்னு சொன்னால் நான் தேவனுடைய மனுஷனாக மாற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த உபத்திரவம் தான் நம்மை உருவாக்குகிறதே அந்த உபத்திரவம் தான். தங்க கட்டியை எடுத்து மண்ணிலிருந்து எடுக்கிறார்கள், தங்க கட்டி கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க. அதைய தீயில போட்டு உபத்திரவப்படுத்தணும்.
7 முறையோ என்னமோ போட்டு தீயில போட்டு கருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருக்குனா தான் அது என்னவாக மாறும்? சொக்க தங்கமாக மாறும். நான் கருக்க மாட்டேன், ஐயோ என் தங்கத்தை நான் கருக்க மாட்டேன் அப்படின்னா தங்கம் என்ன ஆயிரும்? கருத்து போயிடும். அது எதுக்கும் பிரயோஜனமற்றதாக போய்விடும். தங்கமும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற களிமண்ணும் ஒன்று தான். அப்போ வீதியில் கிடக்கிற மண் பீரோவுக்கு வரணும், வீதியில் இருக்கிற மண் கழுத்துக்கு வரணும், வீதியில் கிடக்கிற மண் கைக்கு வரணும்னா அதை என்ன செய்ய வேண்டும்? அக்கினியிலே புடமிடப்பட வேண்டும். அல்லேலூயா, அக்கினியில போட்டு சுட்டெரிக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? அது அலங்காரமான ஒரு பொருளாக மாறும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறும். நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் அழகான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்ன வேணும்னா உபத்திரவம் வேண்டும். அல்லேலூயா, கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்படணும், உபத்திரவப்படணும். அப்போ உபத்திரவம் அப்படின்னா துன்பப்படுறது, நம்ம துன்பப்படுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வேதம் உபத்திரவம் என்று சொல்லுகிறது. நம்ம வேதனைப்படுகிறது தான் வேதம் உபத்திரவம் என்று சொல்லுகிறது. பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு பேர் தான் உபத்திரவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொந்தரவு, பிரச்சனைன்னு என்னது? தொந்தரவு. பிரச்சனையாக இருக்கு, உனக்கு ரொம்ப டாக்டர் செக்கப் பண்ணுவாங்க, உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புக்கு வந்துச்சு. அப்போது அந்த உபத்திரவத்தை நாம் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக, சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக நம்மளால் உருவெடுக்க முடியாது. அல்லேலூயா, உருவெடுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒன்றுமே வேண்டாங்க பாஸ்டர், நீங்கள் லேட்டாக வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு முடிப்புங்கன்னு வேற தெரியல, 12 மணிக்கு முடிச்சிருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெண் உபத்திரவப்படாமல் குழந்தையை என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை பூமியிலே உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் என்ன செய்யணும்? கர்ப்பவதி என்ன செய்யணும்? உபத்திரவப்பட வேண்டும். எனக்கு ஒரு உபத்திரவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரவப்படாமல் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு நிறையா டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. என்னென்னா, திருமணம் ஆகி அவங்க கர்ப்பம் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா உடனே அந்த கர்ப்பத்தில் இருக்கிற விந்தணுக்களை எடுத்து ஒரு அம்மா மாதிரி வயிறு மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை செட் பண்ணி அதுக்குள்ளே அந்த விந்தணுக்களை வச்சு மூடி வச்சுருவாங்க. 9 மாதம் கழித்து அது என்ன செய்யணும்? குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். 9 மாதம் வரைக்கும் வயிற்றில் இருந்தால் என்னென்ன கொடுப்பாங்களோ அந்த குழந்தைக்கு போகுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தை வளர்கிறதை நம்ம டெய்லியும் பார்த்துக்கலாம். கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் மேலே, டெய்லியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அந்த அப்பாவும் அம்மாவும் போய் அந்த குழந்தைய வாங்கிக்கலாம். அல்லேலூயா. டெக்னாலஜி எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? ஏதோ நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாலுமே எலன் மஸ்க் தான் அதை தயாரிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சிரமமே படாத. யார் சொல்லி கொடுக்கறது? பிசாசு. அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லி கொடுப்பான்? நீ கஷ்டமே படாத, நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஏவாளுக்கு ஊதுனது யாரு? பிசாசு. நீ கஷ்டமே படாதன்னு சொல்லி நரகத்தில் தள்ளுனது யாரு? பிசாசு. சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிசாசு கண்ணை கட்டிட்டான். இதெல்லாம் சொகுசு இல்லை, இருக்குது, இதை விட பெரிய சொகுசு இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஆதாம் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. அதற்கு சோதரம். பிசாசு ஏமாத்துவான்.
நீ எதுக்கு கர்த்தருக்கு அடிமையாக இருக்க? கர்த்தர் சொல்கிறது தான் நீ செய்யணுமோ? கர்த்தர் சொல்கிறது நீ கர்த்தருக்கு என்ன அடிமையா? நீ அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்குறதுக்கு நீ என்ன அடிமையா? நீ போ. அவரெல்லாம் மன்னிக்கிற தெய்வம் தெரியுமா? நீ ஆராதனைக்கு போகலினாலும் மன்னிப்பார். நீ பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு தெரிஞ்சாலும் உன்னை மன்னிப்பார். நீ தைரியமாக போ அப்படின்னு யார் சொல்லுவாங்க? பாஸ்டர் சொல்லுவார், நீ கவலைப்படாது, நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்படியா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவுடைய நுகம் எப்படி இருக்கும்? மெதுன்னு இருக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அதுதான் பாரம் என்று சொல்லி பிசாசு சொல்லி கொண்டு இருக்கிறான். நீ படுற பாரம் உலகத்தில் இந்த பட்டணத்திலேயே உன்ன மாதிரி பாடுபடுறதுக்கு ஆளே கிடையாதும்பா. அல்லேலூயா. பட்டணத்தில் உன்ன மாதிரி கஷ்டப்படுற ஆள் யாருமே கிடையாது. யார் சொல்கிறது? பாஸ்டா யார் சொல்கிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அம்மா தன் பிள்ளைக்கு நல்ல அம்மானா வீட்டில் வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வச்சு மண்டையில் கொட்டி, நீ இது எழுதுனா தான் உனக்கு சோறு, இது எழுதுனா தான் உனக்கு டீ, இது எழுதுனா தான் உனக்கு பிஸ்கட்டுன்னு சொல்லி உபத்திரவத்துக்குள்ளே கொண்டு போகிறத உண்மையான தாய். ஆமாவே இல்லைங்களா? ஷோ, என் குழந்தை காலேஜ் ஸ்கூலில் போய் என்னமா கஷ்டப்பட்டுட்டு வருது, என் படுத்து தூங்கு, அப்படியே நீ ஹோம்ஒர்க்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி தாளாட்டி தூங்க வச்சிருக்கிற அம்மா உண்மையான அம்மாவா? இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணுனா தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ண வச்சு அவனை படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல வேலையில் கொண்டு போய் சேர்த்துறது உண்மையான அம்மாவா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை உயர்த்தத்தான் பார்க்கிறாரே தவிர அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு தேவன் நினைக்கல. என் மகன் என்ன செய்யணும்? உயரணும். என் மகள் என்ன செய்யணும்? உயரணும். அதுக்கு என்ன செய்யணும்? உபத்திரவப்படுத்தணும், தொந்தரவு படுத்தணும். ஜாய தொந்தரவு படுத்தினா தான் அவன் என்னவா வருவான்? சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக, அப்புறம் ஸ்கூலில் நல்ல முதன்மை மதிப்பெண் எடுக்கிற ஒரு மனிதனாக, ஏன் ஒரு கலெக்டராக தேவன் வர வேண்டும் என்றால் அவங்க அம்மா என்ன செய்யணும்? உபத்திரவப்படுத்தணும். அந்த உபத்திரவம் தான் அவனை கலெக்டராக உயர்த்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் உபத்திரவப்படுத்துறாரு அப்படின்னா நாம் தலை சிறந்த ஒரு மனிதனாக இந்த பட்டணத்தில் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். சரி, ஏசப்பா நம்மளுக்கு உபத்திரவமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்காரு? அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அப்போ உலகத்தை ஏசப்பா ஜெயிச்சார். நாமளும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அப்பா என்ன செஞ்சாருன்னா தன் மகனுக்கு நல்ல தைரியத்தை கொண்டு வர வேண்டும். எங்கள் ரூமுக்குள்ளே போனாலே பயப்படுறான், இருட்டை பார்த்தா பயக்கிறான். இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இதிலிருந்து வெளியே கொண்டு வரோன்னு நினச்சிட்டு சாயந்தர நேரம் என்ன செஞ்சால், வாப்பா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கடைக்கு போகாமல் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்பா பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா சாமி, சரி இருப்பா, நான் உன் கண்ணை கட்டிடுறேன் துணி வச்சு, அப்புறம் உனக்கு பயம் இருக்காதுன்னு சொன்னோன்னே, சரிப்பா
அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா நல்லா கர்ச்சீப் எடுத்து கண்ணை இறுக கட்டிடுறாரு. அவனால் அவுக்க முடியாத அளவுக்கு கட்டிட்டார். அவன் சின்ன பையங்கிறனால அவனால் அவுக்க முடியல. இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கையை விட்டுட்டாரு. கை கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளே போனா கையை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா அவன் போக சொல்லி அப்படியே நின்றுட்டார். அப்பா நின்றுட்டார். இப்போ அப்பாவுடைய பேச்சு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இவன்றா அப்பா பேசுகிறாரே கேட்கலையே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கையை பிடின்னு சொல்கிறான். கையும் காணோம், ஒன்றையும் காணோம். பேச்சு குரல் நின்று விட்டது. கதறுகிறான். அப்பா பயமாக இருக்குன்னு துடிக்கிறான். துடித்த உடனே இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்பா விட்டுட்டார். இந்த பக்கம் பார்த்தா பூனை கத்துற சவுண்டு கேட்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான காற்று வீசுது. ஊன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவனுக்கும் ஒரே பயம். அப்பா 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 என்னை காப்பாற்றுப்பா, பயமாக இருக்குதுன்னு கத்துறான். நைட்டு வரைக்கும் கத்தி பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம், கத்துனா இப்போ என்ன ஆகாது, ஒன்றும் சாதிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கத்தியும் பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. அப்பாவையும் காணோம், ஒன்றையும் காணோம். இந்த ஆள்லாம் ஒரு பெத்த அப்பனான்னு தெரியல. பெத்த அப்பனாக இருந்தால் அவன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், இப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனானா என்னன்னு தெரியல, நானாக சொல்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி இன்னைக்கு கத்துறது வேஸ்ட்டு, கத்தி தொண்டை வலி தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியை போய் உட்காந்துட்டான். அமைதியாக உட்காந்துட்டான். நீ கத்துறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டான். அப்புறம் அப்படியே சத்தமெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. வாட்டுக்கு நீ கத்தி என்ன பண்ணுறது, சத்தம் கேட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெடிஞ்சு விட்டது, சூரிய ஒளி வந்தது. இவன் என்ன பண்ணா, சரி இனி நாம் கட்டை என்ன செய்யணும், எப்படியாவது அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுக்க முயற்சிக்கிறான். வெடிஞ்சிருச்சு இல்லை, இனி கட்டை அவுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சிக்கிறான். கஷ்டப்பட்டு போராடி கட்டை அப்படியே கழட்டிட்டான். கழட்டிட்டு பார்த்தா முன்னாடி அப்பா கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. பா ஏன்பா என் கையை விட்டீங்க, ஏன்பா நடு கத்துன ஒன்றுமே பேசாமல் விட்டுட்டீங்க, ஏன்பா பதில் சொல்லாமல் விட்டுட்டீங்க, ஏன்பா என்னை இப்படி பண்ணினீங்கன்னு கேட்குறான். மகனே, நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு அன்னையிலிருந்து அந்த பையனுக்கு பயமே கிடையாது. எங்கே வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான். அவனுக்குள்ள அந்த இருட்டை பார்த்து பயமே இல்லை. ஒரு மன தைரியத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி அந்த அப்பா சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள ஒரு மன தைரியத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் உபத்திரவம் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்பா ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்பா திட்டுனாரு, அம்மா திட்டுனாருன்னு கோவிச்சுக்கிட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறினதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? முன்னேறினதா? ஆனால் அதை சகித்து கொண்டவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய கலெக்டராக இருக்கிறார்கள். அதை சகித்து கொண்டவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய இன்ஜினியராக இருக்கிறார்கள். அதை சகித்து கொண்டவர்கள் இன்னைக்கு பெரிய லட்சராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த உபத்திரவத்தை சகித்தவர்கள்? அப்பா அம்மா சொல்கிற அது உபத்திரவம் தான், ஆனாலும் அதை சகித்தவர்கள் சாதித்தார்கள். அதே போல் நம்ம அப்பா படுத்துகிற உபத்திரவத்தை சகித்தால் நாமளும் சாதிக்கலாம். அல்லேலூயா. எனக்கு வேண்டான்னா பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த உபத்திரவமே வேண்டாம் டாடி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கி ரவுடியாக இருக்கிறார்கள், திருடர்களாக இருக்கிறார்கள், குடிகாரர்களாக இருக்கிறார்கள். வீட்டுக்கும் தெருவுக்கும் பஞ்சாயத்துக்கும் நகராட்சிக்கும் தலைவலியாக இருக்கிறார்கள். யார்? உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உபத்திரவத்தை அனுபவிக்காதவர்கள். ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக சுற்றணும்னு சொல்லிட்டு
காம்பவுண்ட் சேரி ஏறி குதித்து சினிமாவுக்கு போனவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே டீச்சர் சொன்னதை கேட்டு படித்து நல்ல மார்க் வாங்கி முன்னேறினவர்கள் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூருக்கு கலெக்டராக இருக்கிறார்கள். கலெக்டர்னு சும்மா வந்துட்டாரா? இன்றைக்கி ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் அத்தனை டாக்டருக்கு இருக்காங்க, சும்மா வந்துட்டாங்களா? அல்லேலூயா. உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள், பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆகணும்னா அதை படித்து தான் ஆகணும். படித்து மார்க் வாங்கி தான் ஆகணும். பெரிய கோடீஸ்வரன்னா நீ ஃபெயில் ஆனாலும் உன்னைக்கு உனக்கு கலெக்டர் வேலை கொடுத்துருவாங்கன்னு கிடையாது, டாக்டர் வேலை கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. அல்லேலூயா. உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம பிரதமரை கூட சொல்கிறாங்க, உபத்திரவத்தின் வழியில் தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் எவ்வளவோ பாடுபட்டுறாங்க என்று சொல்லி கதை சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களெல்லாம் உபத்திரவத்தின் வழியாகத்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரமே வேண்டாம் பாஸ்டர், எனக்கு உபத்திரவங்கிற பேச்சு எனக்கு பிடிக்கலைங்க பாஸ்டர், அது நல்லாவே இல்லை, அந்த பேரே நல்லா இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் சாதிக்கவே முடியவே முடியாது. என்ன வேணும்? நமக்கு சாதிக்கணும்னா என்ன வேணும்? பெருசாலாம் ஒன்று சாதிக்க வேண்டாம். ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவுன்சிலர் கூட நீங்கள் ஆக வேண்டாம். என்ன சாதிச்சா போதும்? நம்ம வாழ்க்கையிலே வாழ்ந்து ஜெயிச்சா அதுவே பெரிய சாதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி என்ன எழுதியிருக்கு? அதுதான் பெரிய சாதனை. அதை இருந்தால் சொல்லுங்களேன். சிங்கத்தை கூட அடைக்கிறலாம், புலியை கூட அடைக்கிறலாம், காண்டாம் மிருகத்தை கூட அடக்கிடலாம். டைனோசரே ஒரு வேளை இருந்தால் கூட மனுஷன் என்ன செஞ்சிருவான்? அடக்கிடுவான். ஆனால் எதை அடக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது? நம்ம நாவை அடக்க முடியாது. நாக்க ஜெயிக்கணும்னா உபத்திரவம் தான் நம்ம நாக்க ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்கிறது. வாசிங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது அதிகாரமா 1வது அதிகாரமா? வாசிங்க. நாவை அடக்க இல்லை, நாவை ஜெயிக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்கவே என்னது? நீ அடங்கவே அடங்க மாட்டேன்னா அவன் எதை வச்சு நம்ம அவனை சொல்கிறோம்? இவன் அடங்க மாட்டாங்க பாஸ்டர். எதை வச்சு சொல்கிறான்? எதை வச்சு அவனை அடங்க மாட்டான்னு சொல்கிறான்? வாய் பேசுறதை வச்சு தான். அப்போ அவன் நாவை அது அடங்காத பொல்லாதது, சாவுக்கேதுவான விஷமே அது எதுதான்? நாக்கு தான். இந்த நாக்கை நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஆனால் அவனை எல்லாம் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது, பயங்கரமாக பேசுகிறான். டேய் வாடா, எவனை பார்த்தா டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ அவன் நாக்கை அடக்கணும்னா அவனை என்ன செய்யணும்? உபத்திரவத்துக்குள்ளே தேவன் தள்ளணும். வேலையை பிடுங்கணும், வீட்டை பிடுங்கணும், காரை பிடுங்கணும், யோபுவுக்கு பிடுங்கணும் மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கணும். அப்போ என்ன செய்வான்? ஏய் பேசாதரா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்களை மதித்து பழகணும், பெரியவங்களுக்கு உதவி சொல்கிற பேச்சு கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம சொல்கிறோம். அவன் நாக்கு என்ன செய்யலை? அடங்கலை. இப்போது தேவன் பார்க்குறாரு, இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? புட்டுங்கிட்டோம்னா இவன் வாய் என்ன செஞ்சிடும்? நாக்கு என்ன செஞ்சிடும்? அடங்கிரும். அல்லேலூயா. அடங்கினானா சொத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுனா இன்னைக்கு அடங்கினானா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர்த்த சொல்கிறோம்.
அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அவன் அடக்கம் ஒடுக்கமாக வாழணும்னா, அவன் நல்ல மனுஷனாக வாழணும்னா அவனை உபத்திரவத்துக்குள்ள தேவன் தள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுகு குஞ்சு நல்லா பறந்து விரிஞ்சு உலகம் மூரா சுற்றி வரணும்னா அந்த தாய் கழுகு மேலே உச்சியிலிருந்து கீழே தூக்கி போடணும். அல்லேலூயா. தூக்கி போட்டணும். இதுக்கு பிறந்தம் பாரு, சாகடிக்க பார்க்குதுன்னு அது நினைக்கும். குஞ்சு கழுகு என்ன செய்யும்? இதுக்கு பிறந்ததுக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பயிற்சி பெற்று 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 பழகி பெரிய கழுகாக மாறும் பொழுது அம்மா சொல்லி கொடுத்தது தான் அதுக்கு பழக்கம் வரும். அல்லேலூயா. அம்மா கற்றுக் கொடுத்தது தான் அதுக்கு பழக்கம் வரும். அந்த பழக்கம்தான் பெரிய பருந்தாக மாறி உலகம் முழுவதும் ரவுண்ட் அடிக்கும். அதே போல் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் நாளைக்கு அவரை போல நம்மளை மாற்றும். அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நமக்கு உபத்திரவம் வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரம் இல்லைன்னா நம்மளால் உருவாகவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நமக்கு உபத்திரவம் என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுங்களா? நீங்கள் ரோமர் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் 12 வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ உபத்திரமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால ஜெபிக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா? நம்மளால ஜெபிக்க முடியுமா? உபத்திரமே வரல, நாம் ஜெபிப்போமா? அண்ணாத்தூர் பதில் ஒரு சாட்சி சொன்னார். 2 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபிச்சேன்னு. சும்மா மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நான் சொல்கிறேன், பிரதர் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு. செய்வாருன்னு நினைக்கிறீங்க? அவரவே கேட்போம், பிரதர் செய்வீங்களா? மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லை, 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு ஜெபிப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்லவே இல்லை 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா தருவாருன்னு நான் சொன்னேன்னா? சொல்லலை. எப்படி? அது யார் சொல்லி கொடுத்தாங்க? உபத்திரவம் என்ன செய்தது? சொல்லி கொடுத்தது. ஆமாவா இல்லைங்களா? உபத்திரம் வரலைன்னா என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க மாட்டோம். கர்த்தர் பாட்டு தான், என் உயிரான 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 இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு மட்டும்தான். ஆனால் உபத்திரவம் தான் நம்மளை உருவாக்கும். அந்த உபத்திரவம் தான் நம்மளை என்ன செய்யும்? பயன்படுத்தும். ஒரு மண் சும்மா கடந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து நம்ம மீன் குழம்பு வைப்போம். அதில் ஒரு மண் கீழே கிடக்குது, வெளியே போனீங்கன்னா மண்ணை அப்படியே உருட்டி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வச்சு மீன் குழம்பு வைக்கிறவங்க யார்? சொல்லுங்க பாப்போம். ஆனால் அதை போட்டு உருட்டுன்னு உருட்டி பெரட்டுன்னு பெரட்டி மிஷினில் வச்சு சுற்றுன்னு சுற்றி அதையை ஒரு சட்டியாக உருவாக்கி அதையை தீயில வச்சு கருக்கி எடுத்து, அல்லேலூயா, அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? அதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு மீன் குழம்பு வைப்போம். அல்லேலூயா. அப்போது ஒரு மண் பயன்பட வேண்டும் என்றால் உபத்திரவப்பட வேண்டும். அதே போல் இந்த மண் பயன்படணும்னா என்ன செய்யணும்? தேவன் படுத்துகிற உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னமோ செய்யுங்க ஆண்டவரே,
என்னமோ என்னை வச்சு என்னமோ பண்ணலான்னு திட்டம் போட்டீங்க, செஞ்சுக்குங்க. அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அவருக்கு பிடிக்காம, அவருக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு இந்த உபத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளால் பயன்பட முடியாதே, நம்மளை பயன்படுத்தவே மாட்டாரே. எந்த மண் அக்னிக்குள்ளே போச்சோ அந்த மண் தான் நாம் பயன்படுத்த முடியும். அதே போல் யார் உபத்திரவத்துக்குள்ளே போனாங்களோ அவங்களைத்தான் தேவன் பயன்படுத்த முடியும். அவங்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். என்னை விட்டுருங்க டாடின்னா விட்டுருவார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லுங்கள், என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ நான் வேலைக்கு போய் பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் பொறுமையாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? வசனம் சொல்லுகிறது, உபத்திரவம் வேணும். நான் பொறுமையாக இருக்கலான்னு பார்க்குறேன், என்னால் முடிய மாட்டேங்குது. வீட்டில் பொறுமையாக இருக்கலான்னு பார்க்குறேன், ரோட்டில் பொறுமையாக இருக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை. ஆமாவே இல்லைங்களா? ஏதாவது சொல்லுங்களே. அப்போது அவசரப்படக்கூடாது. புண்ணு ஆயிடுச்சுன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் புண்ணு ஆறும். கரெக்டுங்களா? நீங்கள் அமெரிக்காவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, புண்ணு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவே வேணால் போயிட்டு வாங்க. பொறுமையாக இருந்தால் தான் புண்ணு ஆறும், பொறுமையாக இருந்தால் தான் வாழ்க்கை மலரும். அதுக்கு புண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், புண்ணுக்கு மருந்து வச்சு கட்டணும். எரியுது, வலிக்குது அப்படின்னா புண்ணு ஆறாது. அதை அந்த புண்ணை உபத்திரவப்படுத்தினா தான் அது ஆறும். இல்லை உபத்திரவப்படுத்தாமையே இருந்தால் சீ பிடிச்சி காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம வாழ்க்கை அழிந்து போகிறதுக்காக தேவன் நினைக்கவில்லை, மலர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. மலரணுமா மலர வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலரணுமா மலர வேண்டாமா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மலரணும்னு சொன்னால் மலர்ந்துருமேன்னு பார்க்குறீங்களா? எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வளரணும், மலரணும். விசாலி அது அம்மா கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்டையில் முடியும் வளரணும், மூளையும் வளரணும். முடி வளர்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த முடியை போட்டு என்னவோ மருதாணி தலையை கொண்டு வந்து அரைச்சி பப்பாளி பழத்தை எல்லாம் போட்டு புழிஞ்சு விட்டு அதில் அப்புறம் முகத்தில் அப்பிக்குவாங்க பாருங்க. அது இருக்க பெரிய கொடுமையே அதுதான். கண்டதெல்லாம் அரைச்சி எங்கே பூசிக்குவாங்க? முகத்தில் பூசிட்டு உட்காந்துட்ருக்கோம். என்ன பண்ணுற? முகம் மலருவதற்காக, முடி வளருவதற்காக. இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்கிறதே. என்ன வீடியோன்னா முடி வளர்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும். சமையலுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்காது, முடி வளர்கிறதுக்கு தான் அவ்வளோ இருக்கும். முடி நீளமாக ஒரே வாரத்தில் முடி நீளமாக வளரணுமா? அதைய போட்டு உருட்டுன்னு உருட்டி தேயும் தேய்ச்சி மரச்சக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து போட்டு ஊற்றி தேயும் தேய்ச்சி அதை உபத்திரவப்படுத்தினா தான் அது என்ன செய்யும்? அல்லேலூயா. அப்போ அறிவு வளரணும்னா என்ன வேணும்? உபத்திரவம் வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாமல் ஒரு பிள்ளை வளர முடியாது, ஆளாகவும் முடியாது. அப்போ ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்? உயர்வை கொடுக்க விரும்புகிறார். நல்லா படித்து பாஸ் ஆகணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல விதையாக மாற விரும்புகிறார். நல்ல செடியாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு என்ன வேணும் என்று சொல்லி நினைக்கிறார்?
உபத்திரவம் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இப்போ சொல்லுங்க, உபத்திரவம் வேணுமா? சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 67வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 67. உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உன் வார்த்தையை காத்து நடக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடி வாங்கிறதுக்கு முன்னாடி இவன் எப்படி செஞ்சானா? வழி தப்பி நடந்தானாம். அடி உளுந்த உடனே என்ன வந்துருச்சு? மனம் திரும்பி விட்டான். அப்போ என்ன செய்யணும்? உபத்திரவப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ் சொன்னார், 4 வருஷமாக ஆண்டவர் கூப்பிட்டே இருக்கிறார், ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு வா, ஊழியம் செய்ய. இவர் 4 வருஷமாக 2 வருஷமாக கண்டுக்கவே இல்லை. 3வது வருஷத்தில் நான் வேலையும் செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, ஊழியம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு 2 வருஷம் ஓட்டுனார். இவன் சொன்னால் கேட்க மாட்டான், சொன்னால் திருந்த மாட்டான்னு நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சும்மா என்ன பண்ணார்னா ஒன்றுமே பண்ணல, பல்லெல்லாம் விழுந்துருச்சு. எப்படி விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு அடி அடித்தா எல்லாம் விழுவும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோதை அடித்தார், ஒரு அடி, அவன் ஆளே விழுந்துட்டான், செத்துட்டான், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் அடித்தார், பல்லே இல்லை, இப்பவும் பல்லு இல்லை, அவருக்கு பல்லு வச்சிருக்கிறாங்க. இப்போ தான் முதல்லையே வந்திருந்தால் பல்லெல்லாம் என்ன இருக்கும் சொல்கிறாரு. நான் முதல்லையே ஆண்டவர் கூப்பிடும்போது வந்திருந்தேன்னா பல்லெல்லாம் நல்லா இருந்திருக்கும், சிக்கன் மட்டன் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்போ ஒரு மனிதனை கர்த்தருடைய ரூட்டில் திருப்பணும்னா இனத்தை தான் பயன்படுத்துகிறாரு. அவருடைய ஸ்டேரிங்கே என்னதான்? அடி தான். உபத்திரவம் தான் அவருக்கு ஸ்டேரிங்க. அதை திருப்பணும், வண்டியை திருப்பணும். தப்பான ரூட்டில் போகுது, இந்த ரூட்டில் போனால் சென்னை வராது, இந்த ரூட்டில் போனால் பெங்களூர் வராது, தப்பான ரூட்டில் போகுது. இப்போ அது கரெக்டான ரூட்டுக்கு திருப்பணும்னா ஸ்டேரிங் என்ன செய்யணும்? ஃபுல்லாக திருப்பணும். அரைகுறையாக திருப்பினாலும் திரும்பாது, ஃபுல்லாக திருப்பணும். அப்போ தான் வண்டி திரும்பும் சரியான ரூட்டுக்கு. அதே போல் நம்ம சரியான ரூட்டுக்கு திரும்பணுன்னா ஆண்டவர் ஃபுல்லாக என்ன செய்கிறாரு? பிடிச்ச அட்டைக்கு இழுத்து வச்சு என்ன செய்கிறாரு? இப்போ கால் உடஞ்சிருச்சு, இப்போ எங்கேயோ உடஞ்சி முட்டிக்கு கீழே இப்படி போயிடுச்சு, முட்டிக்கு மேலே இப்படி போயிடுச்சு. இப்போ சரியாக பண்ணணுன்னா என்ன செய்யணும்? கட்டு போடுறதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் தப்ப வச்சு இழுத்து நேராக்கி கட்டு போடணும். அப்போ தான் என்ன செய்யும்? நேராக நடக்கிற மாதிரி சுகம் உண்டாகும். அதே போல் ஏசப்பா நம்மளை நேராக ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பயன்படுத்துகிற பேர் தான் உபத்திரவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம உபத்திரவப்படும் பொழுது சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது உபத்திரவத்தை நீக்குகிறார். உபத்திரவப்படுறாங்க, அந்த உபத்திரவந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீதியை செய்ய வேண்டும், அநீதியை செய்யக்கூடாது. நீதி எதுவோ அதை தான் செய்யணும். பக்கத்து வீட்டு பையன் செஞ்சாதான் அது தப்பு, நம்ம பையன் செஞ்சா தப்பு இல்லை. இது அநீதியா? அநீதியா? யார் யார் அநீதின்னு சொல்கிறீங்க? எம்புள்ள செஞ்சாலாம் தப்பு கிடையாது. அதே தப்பு தான் பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான். ஆனால் ஊர் பூரா போய் சொல்லிட்டு வருவாங்க, அவன் தப்பு செஞ்சிட்டான், தப்பு செஞ்சிட்டான், அந்த பையனை பார்த்து தெரியுமா, அவனை பார்த்தியா, இவனை பார்த்தியா. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி யார் அது நீதி அநீதின்னு சொல்கிறீங்க? நான் பாஸ்ட் சொன்னால் தான் பாஸ்ட் என்னை அப்படி சொல்லிட்டாரும்பீங்க, நீங்களே சொல்லிட்டா.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீதிமான் எம்புள்ள செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிறவன் தான் நீதிமான். ஏன் மனுநீதி சோழன் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துச்சு? மனுநீதி சோழன் என்னத்தை பண்ணிட்டார் அவர்? மாட்டு தன் கண்ணுக்குட்டி செத்து போனது, என் மகன்தான் தேர் ஓட்டி கொன்னான், அதே போல் அதே தேரில் அதே இடத்துல என் மகனும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெற்ற ஒரே மகனை கண்ணுக்குட்டி செத்த இடத்துல அந்த மகனையும் சாகடித்தான். அவனுக்கு பேர் தான் என்னது? மனுநீதி சோழன். அல்லேலூயா. எம்புள்ள செஞ்சால் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள செஞ்சால் அப்படியே விரிச்சு விட்ருவாங்க, ஊரே தெரிய பார்க்கட்டும். அப்படி இல்லை. நீதிமான் கூப்பிட்டால் கர்த்தர் உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பார். உபத்திரம் வேண்டான்னா நான் என்னவா இருக்கணும்? சரின்னா சரியாக இருக்கணும், கரெக்டானா கரெக்டாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குற்றவாளியை நீதிமான் ஆக்கிறதும் கெட்டவனை நல்லவன் சொல்கிறது. நல்லவனை வசனம் படிங்க, அது எப்படி வரும்? குற்றவாளியை நீதிமான் ஆக்குகிறதும் நீதிமானை குற்றவாளி ஆக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு உபத்திரம் வேண்டான்னா நான் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். என் கையை நான் குத்திருச்சுன்னா பரவாயில்ல, தெரியாமல் குத்திருச்சு. எப்படி? இப்படி எங்கேயோ பண்ணுறதுக்கு கை குத்திருச்சு, தெரியாமல் குத்திருச்சு. எவனோ ஒருத்தன் தெரியாமல் பக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு கண்ணில் அடிச்சிருச்சு. ஏய், உனக்கு அறிவு இருக்குதா? காலையில் என்னத்தை தான் தின்னுட்டு வந்தேன், அறிவில்லை, நின்றுட்டுருக்கிற ஆள் நின்றுருக்கிற தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டுனா கரெக்டு. அவன் தான் மனுநீதி சோழன். அவன் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு, ஒரு கண்ணுக்குட்டி நாய் செத்து போச்சுன்னா நாம் எப்படி இருப்போம்? அது மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி செத்து போனதுக்கு இவ்வளவு போராட்டமா? யார் என்ன சொன்னாலும் கேட்கல. என் மகன், அந்த கண்ணுக்குட்டிக்கு நடந்தது என் மகனுக்கு நடக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகன் தான் கொன்னான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேரை ஏற்றி கொன்னார். அல்லேலூயா. அவன் தாங்க நீதி, அவன் தாங்க நீதிமான். இன்றைக்கும் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில். சோழ அரசில் பெரிய ராஜாவை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நாம் நீதிமான்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு உபத்திரவம் நமக்கு உதவி செய்கிறது. அது நாம் நீதிமானாக மாறிவிட்டால் அப்போ உபத்திரவம் நம்மளை விட்டு நீங்கிவிடும். அல்லேலூயா. இப்போ பிரேமா உபத்திரவத்தில் உட்காந்துட்டு இருக்குது, நாளைக்கு என்ன ஆயிரும்? நீங்களாக்கி விடும். அல்லேலூயா. குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் உபத்திரவம் நீங்கிரும். அது சொல்லுது, ஏன் பாஸ்டர் அதுக்கப்புறம் எத்தனை உபத்திரம் வரப்போகுதோ தெரியலையே. இப்போ ஆகுது, பரவாயில்லைங்க பாஸ்டர், அங்கங்கே கொஞ்சம் வலிக்குது அவ்வளவுதான். ஆனால் அவன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாம் படுற பாடு எனக்கு தான் தெரியும் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, நீதிமானா இருங்க, உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துகிறார். ரோமர் 2 வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்குது, இந்த ஒன்று மட்டும் படிச்சுட்டு ரோமர் 2:9 வாசிங்க. ம் ம் வாசிங்க முதல்ல இருந்து. முந்தி யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பார்த்தீங்களா? முன்பு யூதர்னா யூத ஜனங்களுக்கு, ரெண்டாவது கிரேக்கருக்கு, அவங்க புறஜாதிகள்.
அடுத்தது, உலகம் முழுவதும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பொல்லாப்பு செய்யாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொலை செய்தால்தான் பொல்லாப்பு இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் கூட என்னவா இருக்கிறான்? பொல்லாப்பு செய்கிறான். நாமெல்லாம் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. நமக்குள்ளே ஏசப்பா ரத்தம் இருக்குல்ல, ஓடிட்டு தானே இருக்குது. மாதம் மாதம் ஏசப்பா ரத்தத்தை நம்ம குடிக்கிறோம்ல, நமக்குள்ளே ஏசப்பா ரத்தம் தான் இருக்குது. நீங்கள் நானும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ள பொல்லாப்பு, கசப்பு, வேறுபாடு வேண்டாம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கழுவுன பாத்திரத்தில் தான் பால் காய வைக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? போட்டு தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த அழுக்கு போகும். வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா சுத்தல் விடணும். இந்த பக்கம் 4 சுற்று, அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் 4 சுற்று. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் சுத்தல் விடணும்? அரை மணி நேரம் ஆகுது. சுத்தல் விட்டால் தான் துணி என்ன ஆகும்? வெளுக்கும். அதுக்கப்புறம் ட்ரையரில் எடுத்து போட்டு கரகரன்னு ஒரே பக்கமாக என்ன செய்யணும்? நல்லா ஸ்பீடாக சுற்றணும். எல்லாம் தண்ணி இன்னியெல்லாம் புழிஞ்சு எடுத்துரும். அல்லேலூயா. எனக்கு இந்த சுத்தலும் வேண்டாங்க பாஸ்டர், ஒன்றும் வேண்டாங்க பாஸ்டர் அப்படின்னா நம்மளால் வெளுக்க வெண்மையாக முடியாது. நம்மளை போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு தேவன் என்ன செய்யணும்? சுத்தலில் விடணும். அப்போ தான் பளிச்சுன்னு இருப்போம். அல்லேலூயா. யாரெல்லாம் சுத்தலான ஆசையாக இருக்குது? ஊர் சுற்றலாமா இல்லை வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றலாமா? தேவன் என்னை சுத்தல்லையே விட்றாருங்க பாஸ்டர். விடட்டும். எவ்வளவு சுத்தல் விட்றாரோ அவ்வளோ கோளு பளிச்சுன்னு ஆயிடலாம். உள்ளே போட்டு 2 சுற்றில் எடுத்துட்டா அழுக்கு போகுமா? போகுங்களா? நாங்கள்லாம் கையிலேயே தான் துவைக்கிறோம். வாஷிங் மிஷினே இல்லை. அல்லேலூயா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய இரத்தத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவு நேரம் ஊறிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் துவைக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு ஆகும். அப்போது நம்மளை சுத்தலில் விடுறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லது. நம்ம சங்கீதம் 119வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துகிட்டு வாசிக்க போகிறோம். 119 71வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. அல்லேலூயா. வீடு ஃபுல்லாக தங்கம் கொட்டி கிடந்தா கூட நம்மளை உருவாக்க முடியாது. இந்த வேதம் நம்மளை அதைவிட மேலானது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதமே எனக்கு நல்லது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியாக வந்துதான் அநேக நீதிமான்கள் சாதித்தார்கள். பாடுகள் மத்தியில் வந்துதான் அநேக இன்னைக்கு நீதிமான். ஆபிரகாம் நீதிமான்னா எத்தனையோ உபத்திரவத்தின் வழியாகத்தான் அவர் நீதிமானாக்கப்பட்டார். அதே போல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்தில் என்னை நானே தாழ்த்துகிறேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவரே, எனக்கு உபத்திரவம் நல்லது டாடி. நான் உபத்திரவப்பட்டது நல்லது.
ஹல்லேலூயா. சோதரம். நிறைய செல்வாக்கு இருக்கும்போது கூட நல்லது கெட்டது என்று எது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் ஒரே மாதிரியாகத்தான் தெரிந்தார்கள். ஆனால் நான் உபத்திரவத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம்தான் நான் புரிந்து கொண்டேன் டாடி. யாரெல்லாம் ஆமேன்னு ஒத்துக்கிறீங்களோ ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஏசப்பா நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். மரம் செடி கொடிகளை உருவாக்கினார், தேவன் நல்லது என்று கண்டார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்கினார், தேவன் நல்லது என்று கண்டார். அதுபோல உபத்திரவம் நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உம்முடைய பிரமாணங்களை உம்முடைய வேதத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் என்னை கரம் பிடித்து நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க. என்னோடு கூட இருங்க டாடி, என்னோடு கூட இருங்க டாடி. என்னை ஆசீர்வதிங்க. நான் இனிமேல் ஏசப்பாட்ட வந்து எல்லாரும் சொல்லுங்க, நான் இனிமேல் ஏசப்பாட்ட வந்து என் உபத்திரவம் பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.